நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதோ கேட்கணும்னு தோணுது, கேளு. இப்பதான் இறங்கி வரதா உத்தேசமா? புரியலையே. இல்லைங்க, அது எப்பண்டுதான். ஓ, அதுவா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல மார்கழி வரும். தைக்கு மேல வச்சுக்கலாமா? சக்தி, வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள்? உன் அண்ணி எல்லாம் சொன்னா. என்ன சொன்னாங்க? சீக்கிரமே ஒரு ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடு. நீ வேற எரிச்சல கலப்பாம போனேன். சத்துடா. இவரு வேற. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேனே. சாமி கும்பிட வந்தியா? சரி, கும்பிட்டு வா, அண்ணன் வெளியே நிக்கிறேன். நான் கும்பிட வேண்டிய சாமி எதிரில தானே இருக்கு. என்னைக்குமே நீதானே என் சாமி. நான் அடிக்கடி இப்பெல்லாம் கோயிலுக்கு வரதே உன்னை பார்க்க தானே. கோயில இருக்க சாமி கூட நம்ம கோரிக்கையை சொன்னாதான் நிறைவேற்றும். ஆனா எனக்கு ஒண்ணுனா, நான் எதுவுமே சொல்லாமலே என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து நிக்கிற பாரு, எனக்கு நீதானே சாமி. ஆண்டாளு, அண்ணன் ஒன்றும் சாமியெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஆளு தான். என் தங்கச்சி மேல உசுரா இருக்கிற ஒரு சாதாரண அண்ணன். அண்ணா, சாமி என்னைக்குன்னு நான் தான் சாமின்னு சொல்லி விளம்பரம் தேடி இருக்கு. நான் தான் சாமின்னு சொல்லிக்கிற யாருமே சாமி இல்லைன்னு. நீ வேணா யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். என்ன ஆண்டாளு, எந்திரிப்பா. என்னப்பா நீ நல்லா இருப்பா. அண்ணே, ஒரு சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். அப்படியா? என்னன்னு சொல்லுப்பா. நம்ம அப்பாவோட கனவு இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நான் டாக்டரா இருந்து இந்த ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்றதுதான். இப்போ அப்பாவோட கனவு நிறைவேற போகுதுண்ணே. நிஜமாவா? ஆமா, நம்ம ஊர்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க போறேண்ணே. ஆண்டாளு, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏப்பா, ஹாஸ்பிட்டல் கட்டுறது ரொம்ப பெரிய விஷயமாச்சேப்பா. ஏகப்பட்ட காசு செலவிலியுமே. எப்படி? மாமா தானே எனக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பாட்டி பேரு தான் வச்சிருக்கோம். ஏப்பா, எதுக்குப்பா அவங்க பணத்துல கட்டிக்கிட்டு? அன்னைகிட்ட கேட்டிருந்தா நானே பணம் கொடுத்துருப்பேன்ல. இல்லைண்ணே, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கேட்குறேன். எல்லாமே எனக்கு நீ தான் பண்ற. இப்பதான் எலெக்ஷன் வர முடிஞ்சிருக்கு, நிறைய பணம் செலவாயிருக்கும். அதான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டான்னு. அட, அதெல்லாம் வேறப்பா. அதுக்காக உனக்கு எதுவும் செய்ய முட்டுவேனா நானு? என்னப்பா நீ? அது இல்லைண்ணே, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பேச்ச ஆரம்பிச்சதே மாமா தானே. உனக்காக நான் பண்றேமான்னு அவர் உரிமையோட கேக்குறப்போ என்னால மறக்க முடியலண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, ஹாஸ்பிட்டல் ரன் ஆக ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏன் மருமகளுக்கு நான் செய்யறேன், இதுல போய் கணக்கெல்லாம் பார்க்கலாமான்னு அவர் சொல்லிட்டாரு. அண்ணன், ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு நீ என்னப்பா நீ? என் தங்கச்சி முத ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்குது, நான் வராம இருப்பேனா? ஆள உங்க அண்ணன் டாண்டு வந்து அங்க நிப்பேன் பாரு. இங்க பாரு, எல்லா வேலையும் நானே நின்று செய்வேன். அண்ணே, நீ வந்து நிக்கணும்னு எனக்கும் ஆசைதானே. ஆனா அங்க ஃபுல்லா அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. நீ அங்க வந்து அவங்க உன்னை ஏதாவது தப்பா பேசி உனக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு. ஏய்,
என்னப்பா நீ அங்கே எவை வேணாலும் இருந்துட்டு போட்டு எதை வேணாலும் பேசிட்டு போட்டேன். என் தங்கச்சி திறக்கிற ஹாஸ்பிட்டலு, அங்கே என் தங்கச்சி தான் டாக்டரு. அங்கே நான் வந்து நிற்காம ஒரு ஆர்ப்பா வந்து நிற்பா. இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் அது எனக்கு கவலையே இல்லை. அன்னை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். ஆண்டாலே, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு பெருமையோடு செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு கடமை தான். ஒன்று, தங்கச்சிக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது. இன்னொன்று, தங்கச்சி வந்து அதோட வகுத்துல மருமகனவோ மருமகளவோ சமைத்துட்டு இருக்கப்ப தாய் மாமனா நின்று அதுக்கு சீர் செய்ய வேண்டியது. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்கப்பா. நம்ம ஐயாவோட கனவை நீ நிறைவேற்றுறது மூலியமா நம்ம வம்சத்துக்கே பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்கப்பா. வாராண்டாலு, நீ ஹாஸ்பிட்டலு முத திறக்கிற, அண்ணன் எதுவுமே பண்ணலங்கிறது தான் வருத்தமா இருக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளுப்பா, அண்ணன் செய்யறேன். பரவாயில்லண்ணே, ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் கிடையாது, ஏதாவது வேணும்னு நீ அண்ணன் கிட்ட கேட்டே ஆகணும். அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி கொடுங்க. ஆட என்னப்பா நீ ஒரு டாக்டர், அது இல்லாம எப்படி இருப்ப? அது இல்லைண்ணே, நீ வாங்கி கொடுக்குற ஸ்டெத்தஸ்கோப் எப்பவும் என் தோள்லயே இருக்கும். அப்ப நீ என் பக்கத்துல இருக்க மாதிரியே நினைச்சுப்பேன். அதை என் காதுல மாட்டி வர பேஷண்டோட ஹார்ட் பீட்டை கேட்குறப்போ எனக்காக என் அண்ணனோட இதயம் துடிக்கிறது என் ஞாபகத்துக்கு வரணும். ஆண்டாளு, நம்ம ஐயா அடிக்கடி ஒன்று சொல்லுவாருப்பா, நம்ம வீட்டில் கலெக்டரு, தாசில்தார், வக்கீல், இப்படி ஆளாளுக்கு எவ்வளவோ அதிகாரத்திலையும் பதவியில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊருக்கே சாமியாக இருந்து பல குடும்பத்தை வாழ வைக்க போகிறது நம்ம ஆண்டாள் தாண்டு உன்னை பற்றி ஐயா அடிக்கடி சொல்லுவார். நிஜமாவேப்பா, உன்னை நினைக்கல அண்ணனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. இன்னொரு விஷயம்ப்பா, அண்ணன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறேன், என்னைக்குமே உன்னோட அண்ணன்றது அப்போ அண்ணனுக்கு பெருமை. அண்ணே, நான் உன்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருந்த. அட போப்பா, அதெல்லாம் அண்ணன் எப்பயோ மறந்துட்டேன். பாரு, உன் மேல அண்ணனுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, கவலையே படாத. அண்ணே, எனக்கு ஒரு ஆசைண்ணே. சொல்லுப்பா. நீயும் அண்ணியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பிறக்க போற குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிறக்கணும்னு, நானே அன்னைக்கு பிரசவம் பார்க்கணும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. அது அடுத்த பேஜ்ல பாருங்கப்பா. அதான்ப்பா. மாமா, காஃபி. என்னங்க? என்னங்க போச்சு? சக்தி, சக்தி, இந்த வந்துட்டீங்க. என்னங்க யார் வந்திருக்காங்க வாசல்ல, என்னன்னு பாரு. ஆண்டாளு, ஐயா, நம்ம ஆண்டாள் வந்திருக்கீங்க. உள்ள நாம ஒன்றும் அவங்கள வெளியே போய் சொல்லலை, அவங்களா போனாங்க. இப்போ அவங்களா இங்க வந்திருக்காங்க. இப்போவும் நான் வேணான்னு சொல்ல போறதில்லை.
முருகேசனும் அவன் மகனுமே இது எங்க தாத்தா பாட்டி வீடு, இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு, உரிமை இருக்குன்னு இங்க வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல யாரையும் வரவனான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. வாப்பா. ஐயா சக்தி, வந்தவங்ககிட்ட என்னன்னு கேட்டு அனுப்பிச்சு வை. நில்லுங்கப்பா. நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்களே அதை மறந்து என்ன மன்னிச்சாலும் என் மனசுல எப்பவுமே அது என்ன உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். நடந்ததை எத்தனை தடவை பேசினாலும் அது மாற போறதில்லை. இப்படித்தான் 35 வருஷமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ நீயும் அதே தப்ப பண்ணிட்டு வந்திருக்க. எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ என்னால முடியாது. தெரியும்பா, நான் இப்ப மன்னிப்பு கேட்க வரல. உங்க கனவை நிறைவேற்றுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லதான் வந்தேன். இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கஷ்டப்படுற மக்களுக்கு காசு வாங்காம வைத்தியம் பார்க்கணும், அதுதான் என் கனவு. அதுக்காக தான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேன்னு சொல்வீங்களே, அந்த கனவு இப்ப நிறைவேற போகுதுப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கேன். அதுக்கு இந்த பாட்டி பேர் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனா, நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணி உங்களை பெருமைப்படுத்தணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை மனசுல வச்சுட்டு தான் ஒவ்வொரு நாளும் நான் உழைச்சேன். அதுக்கெல்லாம் இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்குப்பா. நீங்க நினைச்ச மாதிரியே தன்னலம் இல்லாத ஒரு டாக்டரா சேவை மனப்பான்மையோட இந்த ஹாஸ்பிட்டலை நான் நடத்துவேன். கஷ்டப்படுற மக்களுக்கு இலவசமா நான் வைத்தியம் பார்ப்பேன். நீங்க ஆசைப்பட்ட வழியில எந்த தடுமாற்றமும் இல்லாம நான் சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் தேவை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எந்திரி எந்திரி. நல்ல காரியத்தை யார் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். மனசார சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தடையில்லாம கிடைக்கும். இதுல மனுஷங்களுடைய ஆசீர்வாதம் எதுக்கு? இல்லப்பா, இது உங்களோட கனவு. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீங்க, அம்மா, அத்தை, அண்ணன் எல்லாருமே வரணும். நம்ம குடும்பமே அங்க இருக்கணும். உங்க எல்லாரோட அன்பு வாழ்த்தும் எனக்கு வேணும். நீ ஊருக்கு வேணா பெரிய டாக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கும் உனக்கு இடையில எதுவுமே கிடையாது. நான் உன் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன். அம்மா, அண்ணன், அண்ணி யார் யாரையும் கூப்பிடுன்னு நினைச்சா கூப்பிட்டுக்கோ. அது உன் விருப்பம். போறது அவங்க இஷ்டம். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உனக்கு இந்த நிலைமை தேவையா? இப்படி யாரோ மாதிரி வந்து நிக்கிறியேடி. அண்ணி, அண்ணன் இருக்கட்டும். நல்லா இருமா. நல்லாரு. யார் என்ன சொன்னாலும் நீ என் நாத்தனார் தான். இதுக்காகலாம் யாரும் என்ன வீட்டை விட்டு தள்ளி வச்சிடாதீங்க. இது வேற, அது வேற. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே,
நீங்க எல்லாரும் வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்கிருந்து போறேன். நான் வரேன். சக்தி, ஐயா ஆஸ்பத்திரி கட்டணம்னா நிறைய செலவாகுமே. பணத்துக்கு என்ன பண்ணிருப்பா? முருகேசன் தான் கொடுத்துருக்காருங்கய்யா. யார் கனவை யார் நிறைவேற்றுறது? எல்லாம் தலைவிதி. இல்லைங்கய்யா, நம்ம ஆண்டாளுக்காக. என்ன அங்க வர சொல்றியா சக்தி? நான் ஒருபோதும் அந்த ஆஸ்பத்திரி படியை மிதிக்க மாட்டேன். சரிங்கய்யா, நீங்கள் போகலண்டா நாங்கள் யாரும் போகலை. மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீ போகணும். நீ இந்த தொகுதி எம்எல்ஏ, பொது ஆளு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நீ கட்டாயமா கலந்துக்கணும். மாமா, அப்போ தாசில்தாரு? ஆமா, தாசில்தாரும் பொதுவான ஆள் தான், அவரும் போகலாம். ம். அவர் மனைவியும் அவர் கூட போகலாம். ம். எம்எல்ஏ அம்மா போகலாம். யாரெல்லாம் உறவோ எல்லாரும் போகலாம். ஆனா நான் போக மாட்டேன். ஐயா, கடவுளே, என் மக ஒரு நல்ல காரியம் பண்றா. இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கா. அவ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான்ப்பா துணை இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ம் நீ எப்போ வந்த? அப்போவே வந்துட்டேன். ஏன் என்ன கூப்பிடல? கூப்பிட்டா மட்டும் என்ன ஆகிற போகுது? என்னது? இல்லை, வேலையாக இருப்பீங்க, உங்களையும் தொந்தரவு பண்ண மட்டும்தான். ஆமா, வேலையா தான் இருந்தேன். சமைச்சிட்டு இருந்தேன். சமையல? ம், ஆமா. இப்பதான் மாமா வீட்ல ஒரு சமையல் தான் ஸ்கீம் போட்டுட்டாருல. இன்னைக்கு என்னோட டர்ன். உங்க அண்ணியோட சேர்ந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ, அப்புறம் எங்க என்னோட விஷயம்லாம் என்னது? என்னன்னு நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? புரியல. ஹலோ, மல்லிப்பூவும் அல்வாவும் எங்க? அது கடையில் இருக்கும். என்ன இப்படி சொல்ற? நீ வாங்கிட்டு வரலையா? ம், இல்லை, ஏன்? வாங்கிட்டு வரல, அவ்வளோதான். ம். அப்போ அல்வா மல்லிப்பூலாம் ஒரு நாள் கூத்துதானா? அப்படி இல்லை, அப்புறம் ஏன் இன்னைக்கு வாங்கிட்டு வரல? அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட்டு தானே. என்ன வேஸ்ட்? நான் தான் பூ வாங்கி வச்சுக்கிட்டேன், அல்வா வாங்கி சாப்பிட்டேன்ல. ஆனாலும் வேஸ்ட்டு தானே. ம். என்ன வேஸ்ட்? ஓ, அல்வா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் நடக்கணுமா? அப்படி இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட், அப்படிதானே? என்ன ஒரு சுயநலம். அப்ப அதுக்காக தான் பூ வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னு இல்லை. இல்ல இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி இல்லைங்க. இந்த இல்லைங்க நொல்லைங்கெல்லாம் என்கிட்ட வேணாம். ஏங்க, நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, நிஜமா இல்லைங்க. நிஜமாவே இல்லையா? ம், நீ என்ன நிஜமா லவ் பண்றதானே? ம், ம். என் மனசு தானே உனக்கு முக்கியம். ஆமாங்க. வாழ்க்கை பூரா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லைனாலும் நீ இப்படியே இருப்பதானே?
என்ன ஷாக் ஆகுற? அது வந்து அ, ஆமாங்க. ஆம், இங்க பாரு, சும்மா ஆமா இல்லைன்னுலாம் சொல்லாத. ஏங்க இப்ப எதுக்கு என்னை வெறுப்பேத்துறீங்க? ஆம், உனக்கு தேவை என் மனசா இல்ல என் உடம்பா?